நான் வந்து வீராணகிரி கடமடையில் குடியிருக்கேன். கூலி வேலை தான் செய்கிறேன். எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து இந்த ஏரியில் குளிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல ஆழமான பகுதியாக இருந்தது, இப்போ துண்டுச்சு. அது வேற பிரச்சனை விடுங்க. சுத்தமாக இருந்த பகுதியே இப்போ வீணாக போச்சு. ஒரு மூடு பள்ளம் இருக்கு, ஆழம் இல்லை. பாட்டிலு தண்ணி அடிக்கிறவங்க வந்து மூளை கடைசி காலெல்லாம் ஏறுது. மக்கள் வந்து இறங்கி சின்ன பசங்கள்லாம் என்ன அறியாத பசங்கள்லாம் வந்து குளிக்கிறாங்கன்னா அவங்க எங்கே என்ன கிடக்குன்னு தெரியாது. ஆனால் குடிக்கிறவங்க அதை நினைச்சு பார்க்கறதே இல்லை. நம்ம குடிச்சோம்னா கடைசி போனோம்னு பார்க்குறாங்க வந்து சுத்தமாக வைக்க மாட்டேங்கிறாங்க. சுத்தம் பண்ணனா கூடமே அது பைத்தியக்காரன்னு சொல்ற கூட இருக்கு. எல்லா மதுவிலுமே அப்படிதான் நடக்குது. கூடுமான வரையும் மக்கள் வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கிறது நல்லது. சுத்தங்கிறது நம்ம கையில தான் இருக்கு, அசுத்தமாக்குறது நம்ம கையில தான் இருக்கு. நம்மள்ட்டே சுத்தம் இல்லாகும்போது அடுத்தவங்க சுத்தம் பண்ணாங்கன்னு நினைக்கிறது தப்பு. ஏதாவது இப்ப இந்த ஏரியில ஒன்று அசிங்கமா நடக்குதுன்னா அது யாருக்கு பொறுப்பு? இங்க உள்ளவங்களுக்கு தான் பொறுப்பு. வெளியூர்லேருந்து வராங்க, வெளியூர்லேருந்து வரவங்க வெயில் நாளில் வந்து உட்காடுறாங்க, குளிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுமா இங்க என்ன கிடக்குன்னு? அப்போ வந்து இறங்கி குளிக்கும்போது நிறைய பாட்டில் கண்ணாடி ஓடி ஏறுது. அதோட எல்லாம் இங்க உள்ள சுத்தி உள்ளவங்க இங்கெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, அவங்க எல்லாம் இறங்கி நடக்கிறாங்க. அப்பெல்லாம் பாதிப்பு யாருக்கு? இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யணும். எல்லா இடத்துலயுமே இது நடக்குது. நம்ம சுத்தமா இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு அந்த அடுத்தவங்களை குறை சொல்லி புண்ணியம் இல்லை. இல்லைங்கிறது எல்லாருக்கும் சொந்தமானது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம இன்னும் சுத்தமா வச்சுக்கணும். இதை எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். அதாவது சுத்தம் பண்ண எனக்கு என்ன, சுத்தம் பண்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க அசுத்தம் பண்ணாம இருங்க. அதுவே பெரிய புண்ணியம். நமக்கு உண்டான ஏரியோ குளமோ நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும். அப்பதான் பிற்காலத்துல வர சந்தேகத்தினருக்கு நல்லது. ஒண்ணும் இல்லை, ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஊர் குளம் இருக்கு, அந்த குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எங்கேயாவது யாராவது குளிக்கிறாங்களா பாருங்க. ஏன்னா அந்த குளத்தை சுத்தி தண்ணி டேங்க் கட்டி குளிக்கிறது கழுவுறது எல்லாமே அந்த குளத்துல விட்டு அசுத்தமாக்கிட்டாங்க. எங்க வேணாலும் பாருங்க, தமிழ்நாட்டுல குளம் பூரா வீணாயிட்டுது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நம்ம தான் காரணம். அடுத்த ஒரு காரணம் வந்து செய்யறான் இல்ல. அதை நம்ம சுத்தமா வச்சுக்கிற பழக்கம் கிடையாது. தண்ணியில மோட்டர்ல குளிக்கிறது, பாத்ரூம் குளிக்கிறது இப்படியே போகுது. அந்த காலத்துல மாரி ஏரியில போய் குளிக்கிறது இல்லை, ஆத்துல குளிக்கிறது இல்லை. அதுல குளிச்சா அந்த ஆத்த ஏரியாவோ அசுத்தமாகும் எண்ணம் வராது. இப்படிதான் நடக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.